தன் தாயை இழந்த அந்த நாள் அவன் உலகமே உடைந்து போனது. வெறுமையால் நிரம்பிய அவன் வாழ்வில் வசந்தமாய் சுஜி. சுஜி அவனுக்கு ஆறுதலாக, தோழியாக, நிழலாக மாறிய தருணம். அது காதலாக கருதியது இவனது உள்ளம். தன் காதலை சொல்லிய அந்த நொடி அவள் மனதிலும் காதல் அரும்பியது. அதே சமயத்தில் அச்சமும் கூடியது. சமூகத்தின் கோடுகளை தாண்டி நிற்கும் அவள் ஒரு முடிவின் முன் நின்றாள். காலம் தன் வேலையை காட்ட விதி அவள் வாழ்க்கையில் விளையாடியது. காதலா, கடமையா, தன் பாதையில் மாற்றமா? விடை தெரியா வினாக்களுடன் விரிகிறது இவள் வானம். ஏய் பேக் கொடு. ஏய் என் பேக் கொடு. யார் நீங்க? பேக் கொடு. ஏய் விடுங்க, பேக் விடுங்க. பேக் வாங்குடா. பேக் புடுங்கடா. ஏய் பேக் விடுங்கடா. கத்தி ஆடுறா. பேக் புடுங்கடா. ஏய் ஓடு 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 ஓடு. ஐயோ என் பேக். ஆள் வந்துட்டாங்க. ஏய் நில்லுங்கடா. சார் புடிங்க புடிங்க. ஏய் போங்கடா போங்கடா. என் பேக் சார் அது. இந்தம்மா பேக் புடிமா. யார்மா நீ? தேங்க் யூ சார். எங்கேருந்தும்மா வர? கோடம்பாக்கத்துல இருந்து வந்திருக்கேன் சார். தனியாக வந்திருக்க? ஆமா தனியா தான் வந்திருக்கேன். இந்த ஏரியா மோசமான ஏரியா. ட்ராப் பண்ணிட்டு வர சொல்லட்டுமா? போறியா? சரி ஓகேங்க சார். டே மாப்பிள்ள, இந்த பொண்ணை இறக்கி விட்டு வந்துடுறேன். ஓகே மாப்பிள்ள. பார்த்து கூப்பிட்டு போய் விட்டு வாடா. நான் ரூமுக்கு போகிறேன். ஹலோ, நான் மேனேஜர் பேசுகிறேன். சொல்லுங்க சார். இன்னைக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, கொஞ்சம் குயிக்காக வாங்க. நான் 10 மினிட்ஸில் வந்துடுறேங்க சார். ஓகே பாய். ஓகே சார், தேங்க்யூ சார்.
எங்கேயோ இவரை பார்த்துருக்குமே. எங்க? அஜிக்கு என்ன ஆச்சு? ஒரே ஆஃப் மைண்ட்லேயே இருக்கான். ஏன் யார்கிட்டேயும் பேச மாட்றான்? பார்த்தும் பார்க்காத மாதிரி போகிறான். என்ன ப்ராப்ளம் அவனுக்கு? போன மாதம் ஊருக்கு போயிட்டு இருந்தான். அவங்க அம்மா தவறிட்டாங்க, அதனால் அப்படி இருக்கான். எப்படி ஆச்சு? அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் இறந்துட்டாங்க. அவனோட காண்டாக்ட் நம்பர் கிடைக்குமா? இருக்கு தரேன். இருங்க, வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் மொபைல் எடுத்துக்கிறேன். ஒரு நிமிஷம். 89402126. ஓகே, ஓகே, தேங்க்யூ. ஹலோ. ஹலோ, அஜியா? யாரு? நான் சுஜி பேசுகிறேன். சுஜியா? நம்ம ஆல்ரெடி ஒரு நாள் மீட் பண்ணியிருக்கோம். எனக்கு தெரியலையே. செகண்ட் ஃப்ளோர் வரீங்களா? நான் மேலே வரேன். நான் அங்கே தான் இருக்கேன். ஓகே. ஹாய். ஹலோ. யார் இவங்க? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. போதும் போதும், கொஞ்சமா. ஹலோ மேடம். ஹாய், சொல்லுங்க அஜித். எங்கே இருக்கீங்க? கிளம்பிட்டீங்களா? நான் இப்போ தான் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பியிருக்கேன். சாப்பாடு சாப்பிட்டீங்களா? எப்படி இருந்தது? ஃபுட் ரொம்ப நல்லா இருந்துச்சு.
ஏன் எப்பயும் சோகமாகவே இருக்க? இல்லையே, நான் கேஷுவலாக தானே இருக்கேன். கேஷுவலாக இருக்கியா? உன் ஃபேஸை பார்த்தாலே தெரியுது நீ சேடாக இருக்கன்ட்டு. ஏன் அஜி எப்போவுமே சேடாகவே இருக்க? என்னாச்சு உன் லைஃப்பில்? என்கிட்ட சொல்லு. இது வரைக்கும் இது யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணதே இல்லை. எதுவாக இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ண. நான் கேட்குறேன், உன் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு கவலை இருக்குது, அது நீ என்கிட்ட வந்து சொல்லு. நீ வந்து ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணுற, ஓகே தான், ஃபீலிங் இருக்க தான் செய்யும், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் வந்து இதுவே இப்படி கண்டினியூஸாக போச்சுன்னா நல்லா இருக்காதுல்ல. ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டே இருக்க, அது வேண்டாம். ட்ரிங்க்ஸை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட ட்ரை பண்ணிக்கோ. உன் ஹெல்த்துக்கு நல்லதில்லை, அதனால ட்ரிங்க் பண்ணாத. அம்மா இல்லைன்ற ஃபீல் எனக்கும் புரியும், ஓகேவா? ஸோ அதனால நல்ல ஃப்ரெண்டாக நல்ல சப்போர்ட்டாக இருப்பேன். என்ன ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட ஓப்பனாக கேளு. நீ ஓப்பனாக கேட்டால் தான் தெரியும். இப்படியே இருந்தால் எனக்கு ஒன்றும் தெரியாது. இது வரைக்கும் இது யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணதே இல்லை. என்னன்னு தெரில, உங்கள்கிட்ட மட்டும் ஷேர் பண்ணணும்னு தோணுது என் மனசு. எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல, எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. உனக்கு எதுனாலும் ஷேர் பண்ண, நான் கேட்குறேன். நான் இருக்கேன்னு நினச்சிக்கோ. உங்கள்கிட்ட பேசும்போது மட்டும்தான் அந்த பாரமே கம்மியான மாதிரி ஃபீல் ஆகுது என் மனசுக்கு. இப்போ எங்கே போயிட்டுருக்க? எதுவும் ஒர்க் இருக்கா உனக்கு? இதுக்கப்புறம் எனக்கு எந்த ஒர்க்கும் இல்லை. ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறதுக்கு போவோம், அவ்வளோதான். எனக்கு ஒர்க் முடிஞ்சிச்சுன்னா நான் உன்னை வந்து ட்ராப் பண்ணிவிடவா? போகலாமே. ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கே போகிற வெளியே? இது சாட்டர்டே இல்லை, எங்கே போவாங்க? அதனால ட்ரிங்க்ஸ் தான். கொன்றுவேன். ட்ரிங்க்ஸ்லாம் அடிக்கக்கூடாது, சரியா? சரி. நாளைக்கு சண்டே எங்கே போகிறீங்க? என்ன பிளான் உங்களுக்கு? சண்டே எங்கே போகிறது ஐடியா இல்லைங்க, சும்மா ரூமில். ஓகே, அப்போ நீ ஃப்ரீயாக இருந்தால் நம்ம மீட் பண்ணலாமா? தாராளமாக மீட் பண்ணலாமே. ஓகே, மீட் பண்ணலாம். இப்போ நம்ம கிளம்பலாமா? போகலாம். ம். என்ன அஜி, நீ எங்கே போயிட்டு வந்த? ரொம்ப தேஜஸ் தெரியுது ஃபேஸில். அப்படிலாம் இல்லைங்க, சும்மா லைட்டாக. என்ன சொல்லு? டே அஜி, நான் மேலே விளையாட போகிறேன். என்னாச்சு? இந்த பேக்கை புடி. பிடிக்கவா? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டுமா? என்னடா சொல்ல போகிற? நீ எப்பெல்லாம் என் கூட இருக்கியோ அப்போல்லாம் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஃப்ரெண்டாக இருக்குன்னு நான் இது பண்ணலை. என்னன்னு சொல்லு ஃபஸ்ட்டு. என்னன்னு சொன்னால் தான் எனக்கு தெரியும். சொன்னால் நீ ஆனால் கோச்சிக்க கூடாது. கோச்சுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ சொல்ல போகிறத பொறுத்து தான் ரியாக்ஷன் கொடுக்க முடியும். உன் கூட லைஃப் லாங் இருக்கலான்னு ஆசைப்பட்றேன். சரி, அதெல்லாம் சுஜி, நான் சொல்ல வர்றதே வேற. என்னன்னு சொல்லு. உன் ஃப்ரெண்டாக இருந்து என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணுறேன். என்னன்னு சொல்லு. எப்படி சொல்கிறது தெரியலையே, கொஞ்சம் பரபரப்பாக இருக்குது. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன், கோச்சிக்காத. சொல்கிறா அஜி, அப்போ தான் என்னன்னு தெரியும். நான் உன்னை விரும்புகிறேன். நான் உன்னை விரும்புகிறேன் சுஜி. நான் உன்னை லவ் பண்ணுறேன்.
உன் கூடவே இருக்க நான் ஆசைப்பட்றேன். என் பார்ட்னராக இருந்து என் கூடவே இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அஜி, நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? யார்? ஆக்சுவலி நான் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர். அதனால் என்ன? என்னால் ஒரு சில விஷயங்கள்லாம் ஒத்துழைக்க முடியாது. செக்ஸுக்காக நான் உங்கள்கிட்ட பழகலை. உன் கூட இருக்கும்போது ஹாப்பியாக இருக்கேன். அது புரியுதா உனக்கு? ஒவ்வொரு டைமும் நீ காட்டுற அந்த கேர் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகேவா? அதனால தான் நீ என் கூட இருந்தனா ஹாப்பியாக இருப்பேன். ஓகே? எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப யோசிக்க வச்சுட்டேன். உனக்காக நான் கண்டிப்பாக யோசிச்சு தான் ஆகணும். யோசிச்சு சொல்கிறேன், பட் இப்போ என்னால் சொல்ல முடியாது. ஏன் சுஜி, என்னை பிடிக்கலையா? புரிஞ்சுக்கோடா, டைம் வேணும். எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. உடனே சொல்லிட்டு உடனே எப்படி உனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும்? இல்லை சுஜி, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் சுஜி, என் லவ்வை ஏற்றுக்க மாட்டியா? ஒன்றும் இல்லை, கையை விடு. இரு சுஜி. நான் கிளம்புறேன்டா. சுஜி பேசாதடா, நிறுத்து. சுஜி நான் கிளம்புறேன். நில்லு சுஜி. நான் ஏதாச்சும் தப்பாக பேசிட்டேனா? பாய், நான் வரேன். பதில் சொல்லிட்டு போ சுஜி. சுஜி எனக்கு இல்லாமல் நீ ரொம்ப ஓரம் பிடிச்சிட்டு இருக்க. சுஜி இருக்கார்ல, இன்னைக்கு அவகிட்ட லவ் பண்ணுறேன்னு சொன்னேன். அதுக்கு அவள் எஸ் இல்லை நோ ஏதாச்சும் சொல்லியிருக்கலாம். எதுவுமே சொல்லாமல் அவள் பாட்டுன்னு போயிட்டான். மெசேஜ் பண்ணுறேன், ரீப்ளே பண்ணல. ஃபோன் பண்ணுறேன், கிடைக்கவே மாட்டேன்றான். அவளாக வந்தா அவளாக போனான். நினைக்கிறப்ப தலை ஃபுல்லாக அப்படியே டென்ஷன் ஆகுது. லைஃபே சுத்தமாக பிடிக்கல. ஓகே, நாளைக்கு நேரில் போய் பார்த்து பேசுகிறா. அப்போ தான் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாளே. சரி மச்சான், எல்லாம் நல்லாதே நடக்கும். கம்பெனி கால வேற. சுஜியா, சுஜி என்னடா? ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேங்கிற, மெசேஜ் பண்ண ரிப்ளை பண்ண மாட்டேங்கிற. என்னாச்சு உனக்கு? என்ன ஒர்க்கு? ஒர்க் இருக்கு, புரிஞ்சுக்கோ. ஒர்க் பாரு. மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணாத ஒர்க்கு என்ன ஒர்க்கு? நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன். என்னை அவாய்ட் பண்ணுறியா? எட்ட உடனே அவாய்ட் பண்ணுறியான்னு கேட்குறேன். நான் என்ன உன்னை அவாய்ட் பண்ணேன்? நேற்று சொன்னதுக்கு ஏன் பதில் சொல்லாமல் இருக்க? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சரி, நம்ம ஈவினிங் மீட் பண்ணலாம் காஃபி ஷாப்பில். சரியா? நானே வந்து உன்னை கூப்பிட்டு போகிறேன். சரி, ஓகே. கிளம்புறேன்.
hot please. 2 hot coffee. Okay, Okay. just 5 minutes. ஹாட்டாக இருக்கு. என்ன பிடிக்கலையா? ஏன் சுஜி பேசாமல் இருக்கேன்? ஏன் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறேன்? நேற்றுலாம் நீ ஃபோன் பண்ண எவ்வளோ நேரம் காத்துன்னு தெரியுமா? ஏன் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறேன்? ஏன் என்ன ஆச்சு? என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுற? நேற்று கேட்டதுக்கு நீ ரிப்ளை பண்ணாமே இருக்க. ஏதாச்சும் பதில் சொல்லலாம்ல? எனக்கு இப்போவே ஏதாச்சும் ஒரு பதிலை சொல்லு. என்ன பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன் உனக்கு? ரிலாக்ஸாக பேச தானே கூட்டிகிட்டு வந்த. இங்கே வந்து கோவப்படுற மாதிரி இருந்தால் நம்ம வெளியவே கூட போய் பேசிக்கலாம். காஃபி குடிச்சிட்டு போகலாம். ஓகே, போகலாம். ஏண்டா இங்கே பாருடா, எதுக்கு டென்ஷன் ஆகுற? என்ன சுஜி? ஏன் டென்ஷன் ஆகுற? இப்போ டென்ஷன் ஆகுற அளவுக்கு என்ன பண்ணிட்டாங்க இப்போ? என்ன சுஜி? நான் பாட்டு பேசிட்டு இருக்கேன், உன் பாட்டு எந்திரிச்சு போயிட்டே இருக்கேன். நான் சொன்னதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டிருக்கேன். என்ன பதில் சொல்லணும் இப்போ உனக்கு? என்ன தான் உன் பிரச்சனை? ஃபஸ்ட்டு ஒன்று புரிஞ்சுக்கோ. இந்த சொசைட்டி என்ன பேசுன்னு தெரியுமா உனக்கு? இந்த சொசைட்டி பற்றி நம்மளுக்கு என்ன கவலை? சேலஞ்சிங்காக வாழணும். அதுக்கு நீ ரெடியா? மற்றவங்கள பற்றி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? சொசைட்டி பற்றி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீ எனக்கு வேணும். ஒரு நிமிஷம் இரு. ஹலோ, என்னாச்சு? ஓகே, நீங்கள் அங்கே இருங்க, நான் வந்துடுறேன். ஒரு எமர்ஜென்சிடா, நான் போகணும். ஏய் சுஜி, சுஜி, சுஜி. டே அஜி, வேலை பார்க்காம அநேகம் பண்ணின்னு இருக்க. மேனேஜர் என்னை பிடிச்சி கத்தின்னு இருக்காரு. என்னடா பண்ணுற? ஒன்றும் இல்லையே, சும்மா தான் ஒரு சின்ன பிரச்சனை. நாளிலேருந்து எல்லாம் சரி பண்ணிக்கிறேன். சரி போடா. அஜி, என்ன அதிகமாக குடிச்சிட்டு இருக்க? மேலே திட்டிட்டு இருக்காரா? என்னடா, என்ன உன் பிரச்சனை? சுஜி ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேங்கிறாடா. சுஜி நாளைக்கு கண்டிப்பாக கால் பண்ணுடா. மேனேஜர் இருக்கும் வேறு வேலையை போடுறான். சரி நீ போடா, நான் வர்றேன். சுஜி ப்ளீஸ், சுஜி கால் பண்ணு. சுஜி
கால் பண்ண அட்டன் பண்ணு சுஜி, இல்லை ஒரு மெசேஜ் என்ன பண்ணு சுஜி, ப்ளீஸ் சுஜி. ஹலோ அஜி. ஏய் சுஜி, ம் எங்கே ரொம்ப நாளாக ஆளே காணோம்? நான் நல்லா இருக்கேன். ஃபோன் பண்ண எடுக்கல, என்ன பண்ணுற? நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பெசநகர் பீச்சுக்கு வர முடியுமா? பெசநகர் பீச்சுக்கா? ம் சீக்கிரம் கிளம்பி வா, நான் வெயிட் பண்ணுறேன். சீக்கிரம் கிளம்பி வா. நான் இப்போ கிளம்பி வரேன். நம்ம நேரில் பேசலாம், சரியா? 15 மினிட்ஸில் நான் அங்கே இருப்பேன். நேரில் பார்க்கலாம். ஓகே பாய். ஹாய் அஜி, நல்லா இருக்கியா? ஹாய் சுஜி, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ம் வா, அங்கே உட்காந்து பேசலாம். வா போகலாம். எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு போனேன், அதுக்கப்புறம் எந்த ஒரு காலும் பண்ணல. அஜி, என் சுச்சுவேஷன் ரொம்ப மாறிடுச்சு, ஓகேவா? அதனால தான் பேச முடியல. நான் சொல்கிறது கொஞ்சம் பொறுமையாக கேளு. என்ன பிரச்சனை? எனக்கு வந்து ஒரு அக்கா இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது. நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துருச்சு. அன்றைக்கி வந்து எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு போனேன். அக்காவும் மாமாவும் கோயிலுக்கு போயிருப்பாங்க போல். போன இடத்துல ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஏன் அது என்கிட்ட சொல்லியிருக்கலாமே? எனக்கு சொல்லணும்னு தோணலடா, இவ்வளோ கஷ்டம். இப்படி எப்படி இருக்காங்க? இல்லைடா, இறந்துட்டாங்க. அழுகாது சுஜி, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். சொல்லு. அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். என்னது? இந்த சொசைட்டியில் இப்போ தான் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தேன். சடனாக என் லைஃப்பில் ஒரு சேஞ்ச். அக்காவும் அக்கா ஃபேமிலியும் இறந்ததை என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. எங்கள் அக்காவுக்கு ஒரு பாப்பா இருக்குது, அது இப்போ என்கிட்ட தான் இருக்குது. அந்த பாப்பாவை பார்த்துக்கிற சுச்சுவேஷன் இப்போ எனக்கு தான் இருக்குது. அவளுக்குன்னு ஆதரவு யாரும் இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். இப்போ எங்களுக்கும் ஆதரவு யாரும் இல்லை. இப்படி ஒரு சுச்சுவேஷனில் என்னால் எப்படி லவ் அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? கடவுளே. சுஜி, என்னை பாரு, என் அம்மாவுக்கு அப்புறம் அந்த பாசத்தை நான் உங்ககிட்ட தான் பார்த்தேன். உன் சுச்சுவேஷன் சரியில்லை நீ சொல்கிற, அதை நான் புரிஞ்சுக்கிறேன். நீ இல்லாமல் இந்த ஒரு மாதம் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். என்ன இருந்தாலும் நீ என் லவ்வை ஏற்றுக்கோ. என் மைண்டில் வேறு எந்த தாட்டும் போல சுஜி, உன் ஞாபகம் மட்டும்தான் இருக்குது. உங்கள் அம்மா ஞாபகமாக இருக்குதுன்னு சொன்னது சரிதான்.
இப்போது நான் ஒரு பொண்ணுக்கு அம்மாவாக இருக்க சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஸோ அந்த கடமையும் எனக்கு இருக்குது. என் தலையெழுத்தே மாறிடுச்சு பார்த்தீங்களா? நான் ஒரு முடிவு சொல்கிறேன், நீ கேட்குறியா? என் நிலைமையும் சூழ்நிலையும் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். உன் அக்கா பொண்ணுக்கு நீ அம்மாவாக இருக்குன்னு நினைக்கிறல்ல? ஆமாம். நான் ஒன்று சொல்லட்டுமா? பாப்பாவுக்கு அம்மாவா நீ இருக்கல்ல? ஆமாம். அப்பாவா நான் இருக்கேன். கடவுளே, உனக்கு சம்மதமா? அஜி, சொல்கிறது ஈஸி, பட் நடைமுறைக்கு சாத்தியமா? சொல்லு. பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? பார்க்குறவங்க 1-2 பேசுவாங்க. உனக்கு தெரியாதா? ஆல்ரெடி நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிட்ருக்கேன், இப்போவும் அனுபவிச்சிட்ருக்கேன். அஜி, உன்னை எனக்கு பிடிக்கும்டா. அதுக்காக வாழ்க்கை துணியை ஏற்றுக்கிற நிலைமையில நான் இல்லை. ஒரே கன்ஃபியூஷன். இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அப்படியே ப்ரெஷராக இருக்குது எனக்கு. ஒரே ப்ரெஷராக இருக்குது. எதுவுமே என்னால் யோசிக்க முடியல. என்னை புரிஞ்சுக்க சுஜி. முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத. நீ எனக்கு வேணும் சுஜி. என் அம்மாவோட பாசத்தை உங்ககிட்ட தான் நான் உணர்ந்தேன். நீ எனக்கு வேணும். உனக்காக நான் என்ன பண்ணணும்? லவ்வுக்கும் ஒத்துக்க மாட்டேங்கிறேன். உன் சுச்சுவேஷன் தெரிஞ்சு அதுக்கும் நான் உன் கூட நிற்கிறேன்னு சொல்கிறேன். அதுக்கும் நீ ஒத்துக்க மாட்டேங்கிற. நீ என்ன தான் நினைக்கிற? அப்போ நீ என்ன வேணான்னு சொல்கிறியா? என் சூழ்நிலையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோடா. என்ன தான் உன் விருப்பம்? என்ன தான் உன் பிரச்சனை? நான் போகிறேன். ஏ அஜி, ஏ அஜி, ஏ அஜி. நில்றா. சுஜி, நம்ம சேர்ந்து இருப்போம் எல்லாருமே. உன் ஃபீலிங் எனக்கு புரியுது. அக்கா பாப்பா எங்க? அதோ அங்கே விளையாடுறா பாரு. அதோ. கூப்பிடு. தனுஜா, ஓடிவா ஓடிவா. வா 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 வா. பாப்பா, அவர் வேற யாரும் இல்லை, அவர் தான் உங்க அப்பா. ஏ சுஜி. தனுஜாக்காக எல்லாத்தையும் மாற்றிக்க வேண்டியதாகிடுச்சு. காதல் சில நேரங்களில் நம்ம சேர்க்காது, நம்ம புரிய வைக்க தான் வருகிறது. ஒரு இதயத்துக்கு ஆறுதலாக வந்த உறவு மற்றொரு உயிரின் வாழ்க்கையாக மாறும்போது தேர்வு கடினம்தான். ஆனால் உண்மையான காதல் கைவிடுவதில்லை. ஒரு உயிரின் எதிர்காலமாக நம்மை மாற்றிக்கொள்வதில் தான் இருக்கிறது. அதனால தான் இன்று அவள் எடுத்த முடிவு ஒரு காதலை முடிக்கவில்லை, ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கிறது.